பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது 4 சிந்து கடை அரிக்கி கண்ணுங்க. முதல்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல்ல பார்க்குறதுக்கு பாருங்கள், நெத்திச்சூலி ஒன்று தான் இருக்குங்க. முதுகுலையும் பார்த்திங்கன்னா ஆசைவெல்லாம் எதுவும் இல்லைங்க, சென்டரில் தான் இருக்குது. நாங்கள் எங்கள் ஏரியாவில் பொதுவாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த 2 சுழிகள் தான் வந்து பொதுவாக பார்ப்பேங்க. வேறு எதுவும் பெருசாக பார்க்க மாட்டோம். கண் வந்து தெளிவாக இருக்குங்க. கண் 4மே வந்து தரமான கண்ணுங்க. இதை ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம், நடக்க வச்சும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு கண்ணோட தரம் தெரியுங்க. முதல்ல வந்து நம்ம கண்ணை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த கண்ணு பாருங்கள், கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான குறை இல்லைங்க. வந்ததையுமே பார்த்திங்கன்னா நாம் தீனி போட்டோம், தட்டு போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுதுங்க. அதில் ஒரு கிடாரி கன்று மட்டும் பச்சை விரும்பி சாப்பிடுது, மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரத்தட்டு நல்லா சாப்பிட்டுது. இந்த கன்று பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மாதங்கள் வந்து ஊசி போடலாங்க. நல்லா தரமாக இருக்குது, மொட்டையில் இருக்குங்க, கொம்பு இல்லை, சுழியெல்லாம் சுத்தங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. விருப்பம் இருக்கிற நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம். 9843197143 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாங்க. இப்போ இருக்கிற 4 கன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான கன்றுங்க. எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இதில் ஸ்பெசிஃபைடாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் ஹெச்எஃப்பில் வருங்க. இப்போ நடக்க வச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ கொஞ்சம் மிரளி, ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம இடத்துக்கு கொண்டாந்துமே கொஞ்சம் மிரளி இருக்குது, அதனால் கொஞ்சம் இழுத்த வரல. இதனால் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது, நடக்க வச்சு பார்க்கலாம். எதுக்கும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வாக்கில் வரோமோ அந்த வாக்கில் நல்லா வந்ததுங்க. நடக்கிறதுக்கு கால் சென்றது அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நல்லா தெளிவாகவே வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா அது ஆப்போசிட் போகிறப்ப வரலைங்க, அது போகிறப்ப நம்ம வரப்போ தெளிவாக நடக்குங்க. ஏன்னா புது கட்டுத்தரையில் வரப்போ ஒவ்வொரு கண்ணுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் இருக்கும். கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாதி கண்ணுங்க, பியூர் ஹெச்எஃப்பில் தான் வருங்க. நல்ல சைனிங் பார்த்திங்கன்னா மூக்குத்துலிங்க நெத்திச்சுழி இருக்குது, நெத்தியில் ஒரு சுழி தான் இருக்குங்க. முதுகுலையும் பார்க்கலாங்க, இது வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல சைனிங் தொடர்க்கே பார்த்திங்கன்னா நெகு நெகுன்னு இருந்தது பாருங்கள், ஆசைவெல்லாம் இல்லைங்க, தெளிவாக இருக்குது. நெத்திச்சுழியும் வந்து ஒன்று தான் இருக்குங்க. பார்க்குறக்கே வந்து இந்த கண் ரொம்ப அழகாக இருக்குங்க. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த கண் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மிங்களோட ஏஜ் கம்மிங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நல்லா பெரிய மாடாக வரும். ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன சைஸ் இதுதாங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகவே இருக்குங்க. எல்லாத்தோட பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்பீடாக இருக்குது. 4 கால்லையும் வெள்ளை இருக்குங்க, நெத்தியில் சுட்டி இருக்குது, வால் நீளமெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. கழிப்புங்கிறப்பல எதுவுமே சொல்ல முடியாதுங்க. மூக்குத்துறது ஒன்று தான் வந்து பாக்கின்னு வைங்களேன், மற்றபடி எல்லா வேலையுமே தெளிவாக இருக்குது. இது அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து நான் பூச்சி மருந்து போட்டு கொடுத்துருவோங்க. இப்போ இதையும் நம்ம நடக்க வச்சு பார்க்கலாங்க. நடக்கிறதெல்லாம் பாருங்கள், எந்த காலச்சன்றது மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்ணுக்குட்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. நல்ல சைனிங் இருக்குதுங்க, கண் நல்லா பாடியில் இருக்குது, நல்ல மொட்டை கண்ணுங்க, நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஒரு ஹெச்எஃப் கன்று பார்க்கலாங்க. ஹெச்எஃப் கன்று பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணுங்க, நல்லா பேட்சில் இருக்குது, தீனியல் நல்லா எடுத்துக்குதுங்க. நெத்திச்சுழி பாருங்கள், நெத்தியில் வந்து ஒரு சுழி தான் இருக்குது. நல்லா தெளிவாக பக்கத்தாலே போய் பார்க்கலாங்க. என்னென்னா இதுவும் அப்படி தாங்க, ஃபஸ்ட் நாள் அப்போங்காட்டி கொஞ்சம் மிரண்டுக்கிட்டு இருந்தது. நான் பக்கத்தில் போகிற பார்த்திங்கன்னா தென்னை மரத்தையும் சுற்றிக்கிட்டு இருந்தது பாருங்கள், இதே மாதிரி போயிட்டு இருந்தது. கை கிடைக்கிறதுனா கொஞ்சம், ஏன்னா பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாடுகள் செட் ஆகுங்க. இது வந்து இன்றைக்கி தான் வந்து நம்மகிட்ட வந்துருக்குது, 2 நாள் ஆனால் தான் அது நம்மகிட்ட கொஞ்சம் பழகும். கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தது, இப்போ நான் பக்கத்தில் போயாச்சுங்க. நீ உங்காட்டி கம்முனு தான் இருக்குது. நெத்தியில் வந்து ஒரு சுழி தான் இருக்குதுங்க, நெத்தி சுழி நல்லா தெளிவாக இருக்குது, வேறு எல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து முதுகு பார்க்கலாங்க. பாருங்கள், அசவெல்லாம் எதுவும் இல்லைங்க, தெளிவாக இருக்குது. கண் சென்ட்ரல் முதுகில் தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கண் பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல கொஞ்சம் உனி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குதுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உனி கடித்த தழும்பு இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஐவரின் மெட்டிலின் இன்ஜெக்ஷன் போட்டாங்களாமாங்க, போட்டு முக்கால்வாசி உனி இறந்துருச்சுங்க. இந்த 1 வாரம் தழும்பு மட்டும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து போயிடும். இப்போது நான் மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு பூச்சி மருந்து ஒரு டைமுக்கே கொடுத்து, அதுக்கு மேலே மாத்திரைக்கு கொஞ்சம் தீனி நல்லா எடுக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா கறி ஏறிடுங்க. நாளைக்கெல்லாம் விற்கிற பார்த்திங்கன்னா ஒரு 90-95 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து இது நார்மலாக சேல்ஸ் ஆகும். நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது புதுசாக போனனால இழுத்தா வரலிங்க, ஆனால் நடக்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கால் சன்றதோ இல்லை இழுத்துக்கிட்டு போகிறதோ அது மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது.
இதுவே வந்து பழக்கமானவை இழுத்தாங்கன்னா அது வார வாக்கில் வருங்க. இப்போ நம்ம புதுசாக இருக்குங்காட்டி கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குற 4வது கன்று வந்துங்க இந்த காரிச்சட்டை மாடுங்க. கன்றுக்குட்டி இதுக்கு அதே மாதிரி தாங்க. நெத்தியில் பாருங்க ஒரு சுழி தான் இருக்குது. நல்லா நெட்டு போக்கான கண்ணுங்க. கால் ஊக்கம் நல்லா இருக்குங்க. இதுவும் அதே மாதிரி தான். அசவெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா தெளிவாக பார்க்கலாம் பாருங்க. கொஞ்சம் தள்ளி இருக்குது. சுழியெல்லாம் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க. நல்லா இருக்குது. கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தீனி தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துக்குதுங்க. இது வந்து மேய்ச்சலுக்கும் சரிங்க. வேறு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. கொம்பு வருங்க. ஹச்எஃப் கண்ணுக்குமே இந்த 2 கண்ணுக்குமே பார்த்திங்கன்னா கொம்பு வரும். ஃபஸ்ட்டு 2 பார்த்த 2க்கு வந்து கொம்பு இல்லைங்க. மொட்டை கண்ணுங்க. மொத்தம் இது 4மே பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ரொம்ப அழகான கண்ணுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4மே வந்து ஒன்றுக்கு ஒன்று அழகு விட்டுறதில்ல. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணுன்னா இந்த கன்று தாங்க. நல்லா தெளிவாக இருக்குது. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்த 2ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த இந்த ஹச்எஃப் ரெண்டு பாருங்க பியூர் ஒயிட்டில் சட்டை அது 2மே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் பயிராயிருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதங்களில் வந்து காளைக்கு விட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு சைஸ் வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அனைத்துக்குமே நாம் பூச்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணுங்க. இது நடக்கிறதெல்லாம் பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்த நாளுமே வந்து நம்ம தெளிவாக பார்த்து எடுத்துக்கலாங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக நம்ம இடத்துக்கு வாங்க. இடத்துக்கு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. தட்டு போட்டேங்க. தட்டு போட்டதையுமே பாருங்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுது. இப்போ இந்த போஸ்ட்டில் வரக்கூடிய 4 கன்றுக்குட்டிகளுமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குங்க. மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணலாங்க. இது அனைத்து கன்றுகளுமே பார்த்திங்கன்னா தரமாக இருக்குதுங்க. அதனால் வந்து வளர்த்துறதுக்கு வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. புறங்காடுகளில் வந்து புல் அதிகமாக இருக்குதுங்க. வளர்த்துறதுக்கு வந்து இது கரெக்டான கன்றுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க. இல்லை நேரில் வந்து பார்க்குறாலும் எடுத்துக்கலாம். விலை நிலவரத்தை பற்றி வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம விலையை பற்றி போட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட் வர ஆரம்பிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பக்கம் வந்து ப்ரீட் வைஸ் வந்து நார்மலாக வந்து பெருமசர் வந்தது இருக்குங்க. நெட்டு போக்கு கம்மியாக இருக்கிறது வரும். ஏதோ தரத்தில் ஃபால்ட் இருக்குங்க. சுழி அசவு சுழி அது மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் விலை குறைவாக கிடைக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தரமான கன்றுங்க. விலை வந்து கொஞ்சம் சேர்த்தி தான் இருக்கும். டெக்ஸ்ட் மெசேஜில் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா வெயிலில் வேலை செஞ்சிட்ருப்போங்க. தோட்டத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கமெண்ட் படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் வந்து டெக்ஸ்ட் தெரியாதுங்க. அதனால் ஒரு செகண்ட் மீறி போனால் ஒரு ரிங் கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியல ரிங் கொடுங்க. நான் கூட திருப்பி கூப்பிட்டுக்குறோம். விலை பற்றி வேணாலும் நாங்கள் டீட்டெயில் சொல்கிறேங்க. நம்ம ஃபார்மில் எடுத்துக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே தெரியுங்க. நம்ம பார்த்து டேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தரமானது மட்டும்தான் எடுப்பேங்க. தரமானதை கொடுப்பேங்க. மேலும் தகவலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.